அன்பானவர்களே, உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ශ්වාසතුල ප්‍රේමාන්තර සුභපතල පිළිගන්නවා. இந்த நாளிலையும் நாங்கள் தொடர்ந்து அன்புனா என்னன்னு பார்த்துட்டு வரோம். ප්‍රේමය යනු කුමක්ද කියලා අපි බලන් පැමිණෙනවා. இன்னைக்கு ஒரு காரியம் பார்க்க போறோம். මෙදවසට අපි දෙයක් බලන්න යනවා. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ 7ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 7 වෙනි වචනේ බැලුවා නම් கடைசியில பாருங்க, அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. සියල්ල ඉවසන්නේය. அதாவது அன்பு என்ன செய்யுமா, சகலத்தையும் சகிச்சு கொள்ளுமா. ඒ ප්‍රේමය ඇවිල්ලා සියල්ල ඉවසනවා කියලා කියනවා. அதாவது பொறுமையா சகித்து கொண்டு போகிற ஒரு காரியம் என்னது, அன்புக்கு இருக்கும். ඒ ඉවසලා යන ඔය කාර්යය ඇවිල්ලා ප්‍රේමය තුල තිබේ. சில நேரம் சில காரியங்களை பார்க்கும் போது සමහර කරලා සමහර කාර්යයන් බලන විට அது எங்களுக்கு பொறுக்கவே முடியாது. ඒ දේ ඇවිල්ලා අපිට ඉවසන්නම இதை බැහැ. ஏதாவது செஞ்சு முடிச்சிடணும், මේක මොනාරි කළා ඉවර කරන්න ඕනේ. இல்லைன்னா எங்களுக்கு கோபம் தாங்க முடியாம அந்த காரியத்தை என்ன செஞ்சிடும், இதை பண்ணி நம்ம அதை முடிச்சு இந்த காரியத்தை ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு யோசிப்போம். නැත්නම් මේ කෝප වෙලා මේ කාර්ය කොහොමරි ඉවර කරන්න ඕනේ කියලා සිතනවා. அது ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அதை சகிக்க முடியாத காரியம்னால. ඒ ඇයි නම් ඉවසන්න බැරි කාර්ය නිසා. அப்ப அன்பு என்ன செய்யுமா, அந்த சகிப்பு தன்மை அன்புக்கு இருக்குமா. ඒ ප්‍රේමය තුල ඇවිල්ලා ඉවසන්න ඒ කාර්යය ඇවිල්ලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சகித்து கொண்டிருந்தார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මං උදෙසත් ඔයාලා උදෙසත් සියල්ල ඉවසුවා. என் பிள்ளைகள் ரட்சிப்படையணும், මගේ දරුවන් ගැලවෙන්න ඕනේ. பரலோகம் அடைய வேண்டும். ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න ඕනේ. அதற்காக அவர் அநேக பாடுகள்ல எல்லா காரியத்தையும் சகிச்சு என்ன செஞ்சார், தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ඒක නිසා උන්වහන්සේ සියල්ල දරා ගත්තා. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் அப்படி அவர் சகிச்சு கொண்டார்னா, அந்த அன்புனாலதான். ඒ ඇයි සියල්ල ඉවස ගත්තේ නම් ඒ උන්වහන්සේගේ ප්‍රේමය. எங்க மேல வச்ச அளவு கடந்த அன்பு. ඒ අප තුළ තැබුවා වූ ඒ ප්‍රේමය. யாராவது உயிர் கொடுப்பாங்களா? කවුරු හරි පණ දෙයිද? எங்களுக்கு உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, අපිට පණ දෙනවා කියලා කියනවා. ஆனா உயிர் கொடுக்க மாட்டாங்க. නමුත් දෙන්නේ ஆனா නැහැ. இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காகவும் ஜீவனை கொடுத்தாரு. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මං උදෙසත් ඔයාලා උදෙසත් ජීවනය ලබා දුන්නා. அதுதான் உண்மையான அன்பு. ඒක තමයි අවංක அப்ப ප්‍රේමය. அந்த அன்புல சகிப்பு தன்மை இருக்கும். ඒ ප්‍රේමය තුළ ඇවිල්ලා ඉවසන්නව කාර්යය තිබේ. எந்த ஒரு சூழ்நிலையும் அன்பு இருக்கும்போது விட்டு கொடுக்க மாட்டாங்க, சகிச்சுக்கிட்டு போவாங்க. මොන වාර්තාවනකදී වුණත් ඒ ඇවිල්ලා ඒ දේ ඉවසලා ඇවිල්ලා යනවා. இவங்க என்னுடையவங்க, මේ ඇවිල්ලා මගේ අය, என்னுடைய பிள்ளைகள், මගේ දරුවන්, எந்த கணவன் மனைவி, මගේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව, இது ஏன் குடும்பம், මේක මගේ පවුල. பரவாயில்ல இவங்க தானே பண்ணாங்க කමක් නෑ මෙයා නේද කරේ. அப்படின்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு பொறுமையா போறதுல அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. එහෙම ඉවසලා ගියාව ඒ පවුල් තුළ ඇවිල්ලා ජයග්‍රහණය තිබෙනවා. சகிக்காதபடி அவசரப்பட்டவர்கள், ඉවසන් නොමැති ලෙස අධියසුණු අය, அவங்க வாழ்க்கையில எல்லாம் இன்னைக்கு அநேக காரியங்களை இழந்து போயிருக்கிறாங்க. එයාලගේ ජීවිතේ ගොඩක් කාලයන් ඇවිල්ලා අහිමි කරගෙන තිබෙනවා. சகிக்கும் போது எங்களுக்கு சம்பூரணம் உண்டாகும். ඉවසන විට ඇවිල්ලා ඒ කාර්යය තුළ සම්පූර්ණ භාවයක් ඇති වෙයි. இயேசு கிறிஸ்துக்காக நீங்க அவமானப்படுறீங்களா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ඇවිල්ලා අවනම්බු වෙනවද? அப்ப அது சகிக்கிற நேரம் அதற்குரிய கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ඒ කාර්යවල ඉවසන විට ඒ කාර්යයට අදාළ ප්‍රතිඵල උන්වහන්සේ ලබා දෙයි. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும் போது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය අප තුළ තිබෙන විට யாருக்கிட்டனாலும் சரி, කවුරු තුලින් උනත් எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் මොන වාර්තාවන වුණත් நாங்கள் சகித்து போகக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு இருக்கும். ඒ ඉවසල යන්නව ඒ කරුණාව ඇවිල්ලා අප තුළ තිබේ. நீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? එවැනි වාර්තාවන තුළ ඔයාලා සිටිනවද? எனக்கு போராட முடியல, මට තවත් පොරබදින්න බෑ. எனக்கு சகிக்க முடியல, මට නම් ඉවසන්න බෑ. எங்க வீட்டுல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, මගේ නිවසේ මෙවැනි කාර්යයන් සිදු වෙනවා. மாமியார் மருமகள் பிரச்சனையா இருக்கலாம், ඒ නැන්දම්මා ලේලි තුළ ඇතිවෙන්නව ප්‍රශ්න වෙන්න வீட்டுல පුළුවන්. பிரச்சனை சண்டை குழப்பங்களா இருக்கலாம், නිවස් තුළ ප්‍රශ්න පොරබැති මෙති වෙන්නව இல்லைன்னா ஒரு කාර්යයන්. தொழில் ஸ்தானத்தில் வியாபாரத்துல உங்களுக்கு இதுக்கு மேல இந்த பஸ்ஸோட எனக்கு இருக்க முடியல, சகிக்கவே முடியல, ஆனா எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சகிச்சிட்டு இருக்கிறீங்களா? නැත්නම් රැකියා කරන ස්ථානයේ
වැඩි ඒ ස්ථානය ඔයාලට ඇතිවෙන්න රණ්ඩු නිසා ඔයාලා සිතන් සිටිනවද? இன்னைக்கு கத்தர் அந்த சகிப்பு அந்த சூழ்நிலை நெருக்கடிய கத்தர் மாத்த போறாரு. ඒ වාර්තාවන් ඇවිල්ලා උන්වහන්සේ වෙනස් කරන්න යනවා. கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයට ඔයාලා කැප நீங்க කරන්න. சொல்லுங்க, இதுக்கு மேல எனக்கு சகிக்க முடியல இயேசுவே. මේකට වඩා නම් මට ඉවසන්න බෑ எனக்கு පියාණනි. இதுல ஒரு விடுதலையை தாங்க. මේ තුල මට ඇවිල්ලා ගැලවීමක් ලබා நீங்க දෙන්න. எங்களுக்காக சகிச்சீங்க தானே. ඔබ වහන්සේ අපදේශය ඉවසෙවන්නේ. அந்த அன்பு எனக்குள்ள ஊற்றட்டும் ඒ ප්‍රේමය මා තුළ වපුරන්න. அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ඔයාලා ලෙස් කැප කරන්න. கத்தர் உங்களை பலப்படுத்தி அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை தூக்கி விடுவாரு. තවත් උන්වහන්සේ ඔයාලව ශක්තිමත් කළ ඒ වාර්තාවනය තුළින් ඔයාලා උස්සලා ගන්න. சகிச்சதற்குரிய பலன் உங்களுக்கு மிகுதியாய் கிடைக்க பண்ணுவாரு. ඒ ඉවසපු ඒ කාර්යයට ප්‍රතිඵලය උන්වහන්සේ ඔයාලට ලබා ஒப்பு දෙයි. கொடுப்பீங்களா? කැප කරමු. எங்கள் அன்புள்ளவரே, අපගේ ප්‍රේමවන්ත පියාණනි, தகப்பனே, இன்னைக்கு யாரெல்லாம்ப்பா எனக்கு இதுக்கு மேல சகிக்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ, කවුරු මට නම් මීට වඩා ඉවසන්න බෑ කියලා සිතමින් සිටිනවද? கர்த்தாவே, எந்த ஒரு சூழ்நிலையில இதை பார்த்து கொண்டிருக்கலாம், මොන වාර්තාවනය තුළකදී මේක බලනවද? இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு அதுல ஜெயிக்கத்தக்கதாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේම තුළින් ඒ දරුවා ජය ගන්න පිණිස යාඥා කරනවා. சகித்து கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு மாறுதலை கொடுத்துருங்க. ඒ ඉවසගෙන සිටිනා ඒ කාර්යයන් තුළ ඔබ වහන්සේ වෙනසක් ලබා දෙන්න. அவசரப்பட்டு எதையும் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. අදීස එලා කිසිවක් නොකරන ලෙස ඔබ වහන්සේ ආරක්ෂා කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.